வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். நம்மளுடைய லாஸ்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம என்ஆர்ஐ பற்றி பேசியிருந்தோம். எப்படி அவங்க அவங்களுடைய எஃப்டியை வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதில் நிறைய கேள்விகளும் வந்திருந்தது. அந்த கேள்விகளை இன்றைக்கி அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் என்ஆர்ஐயாக இருந்த ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக சொல்லணும்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட்டஸை ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும். ஸோ ஏன் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தரோட ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் அவர் எத்தனை நாள் இந்தியாவில் இருக்காரோ அதை பொறுத்து இருக்கு. எத்தனை நாள் இந்தியாவில் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு 182 டேஸ், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1, 2025 மார்ச் 31, 2026 ஒரு 182 டேஸ் அவர் இனிமேல இருக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ரெசிடென்ட் ஆயிடுவாரு. எடுத்தோன்னு ரெசிடென்ட் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் கிடையாது. ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்கிறவங்க ஒரு 2 வருஷத்துக்கு RNOR அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு ஒரு 2 இம்பார்ட்டன்டான கண்டிஷன் குவாலிஃபை ஆகணும். அது குவாலிஃபை ஆச்சுன்னா இவங்க இந்த என்ஆர்இல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ஒரு எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ்க்கு அவங்க அதை என்ஜாய் பண்ணலாம். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 2 வருடத்திற்கு அவங்க அந்த RNOR ஸ்டேட்டஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது என்ன RNOR ஸ்டேட்டஸ்க்கு 2 குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னாக்க, ஒரு கடந்த 10 வருடத்தில் 10 இயர்ஸ்ல அவங்க 9 இயர்ஸ் என்ஆர்ஐயா இருந்திருக்கணும். என்ஆர்ஐனா என்ன? 182 டேஸ்க்கு மேல இந்தியா விட்டு வெளியில இருந்திருக்கணும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா, கடந்த 7 வருடத்தில் 729 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வச்சுக்கலாமே, 365 into 2 போட்டா 730, 2 வருஷம். 2 வருடத்திற்கு மேல இந்தியாவில் இருந்திருக்க கூடாது 7 இயர்ஸ்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் கோவிட் போது இங்க உள்ள வந்துட்டேன். அப்போ ஒரு 6 மாசம் சென்னையில் இருந்துட்டேன். திருப்பியும் ஒரே ஒரு நாள் மட்டும் சிங்கப்பூர் போயிட்டு திரும்பி வந்தேன். திருப்பியும் ஒரு 6 மாசம் இருந்துட்டேன். அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல நீங்க முக்கால்வாசி ரெசிடென்டா இருந்திருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த ஒரு வருடத்திலேயே, அந்த கோவிட் வந்த வருடத்திலேயே நீங்க 365 நாளைக்கு பதிலா கிட்டத்தட்ட ஒரு 364 நாள் நீங்க இந்தியாவிலே இருந்திருப்பீங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 வருஷத்துல 729 டேஸை கிராஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி வருஷம், அதாவது 2014 15, 15 16, 16 17, 17 18 என்னுடைய பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபாரின் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், அந்த சீல் இருக்கும். இமிகிரேஷன்ல ஒரு சீல் வைப்பாங்க, அரைவலுக்கு ஒரு சீல் வைப்பாங்க, டிபார்ச்சருக்கு ஒரு சீல் வைப்பாங்க. இதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி வந்தாங்கன்னாக்க ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த RNORல இருந்தாங்கன்னா நீங்க கேட்ட அந்த என்ஆர்இ பெனிஃபிட்ஸ், அதாவது நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட்டஸ்ல நீங்க ஒரு நார்மல் ரெசிடென்ட்டுக்கு என்னென்னலாம் டாக்ஸபிளோ அதெல்லாம் டாக்ஸபிள். பெரிய அட்வான்டேஜ் இந்த வருஷத்துல இருந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நீங்க எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம். ஒரு யூஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்ஆர்ஐ அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ஆர்இ அக்கௌண்ட் அவர் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை என்ஆர்இ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாம இருந்தா நமக்கு அடிஷ்னலா ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறது சரியா தவறா? நம்பர் 1 ஆஃப் த மிஸ்டேக்ஸ், என்ஆர்ஐ பண்ணக்கூடிய 1 ஆஃப் த மிஸ்டேக்ஸ் நீங்க சொல்ற மிஸ்டேக் பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு. இப்ப புதுசா 444 நாள், இப்ப SBI எடுத்தீங்கன்னா 444 டேஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு 7.25 இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிறைய டெபாசிட் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டேன், நான் எதுக்கு பேங்க்ல போய் சொல்லணும், அதை அப்படியே என்ன சொல்லலாம்னா டாக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்டாவே வாங்கிடலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது பண்றது பெரிய தப்பு. அது ஏன் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஆக்ட் இருக்கு. எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு ஆக்ட் FEMA, FEMAன்னு சொல்றாங்க. அது பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆஸ் பர் FEMA ஆக்ட் படி நீங்க இந்தியா விட்டு வெளியில இருந்தாதான் உங்களுக்கு இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நீங்க வந்துட்டு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா தவறு. ஸோ நீங்க என்ஆர்இ ஐயா இருந்து இப்போ அமெரிக்கால இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா
மேக்ஸிமம் 3 months எடுத்துக்கோங்க. 3 months ஸ்டேட்டஸ். அந்த 3 monthsக்குள்ள போய் தயவு செஞ்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து மாத்திடுங்க. மாற்றும் போது 2 விதமா மாத்தலாம். அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கிற எஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெசிடென்ட் எஃப்டியா மாறிடும். அதை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணி ரெசிடென்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டா மாத்திக்கலாம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு என்ஆர்இ எஸ்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து என்கிட்ட வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்கு. என்ஆர்இ எஸ்பில 40 லட்சம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. 2 சாய்ஸ் வந்து என்ன இருக்குன்னாக்கா RRSA அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசிடென்ட் ருபீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா நார்மல் என்ஆர்ஓ அக்கௌண்ட் மாதிரி மாறிடும். அது டிஃபால்ட்டா மாறிடும். இல்ல சார் என் பையனோ பொண்ணோ வந்து யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ஆர்இ வழியா கொண்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ரீபேட்ரியேஷன் பண்ணணும், அந்த டாலர்ஸை ரீபேட்ரியேட் பண்ணணும், ஈஸியா நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா RFCன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதாவது ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஸோ அவங்க எந்த கரன்சியில வந்து கொண்டு வந்தாங்களோ அதே கரன்சியில வந்து மாத்தி RFCல போட்டு வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் ரெசிடென்ட் ஆயிட்டீங்கன்னாக்க எல்லா இன்கமும் ஒரு நார்மலா இந்தியன் ரெசிடென்ட்க்கு என்னென்னலாம் டாக்ஸபிள் இருக்கோ அண்டர் ஆல் இன்கம் ஹெட்ஸ், அது வந்து ஒரு 5 இன்கம் ஹெட் இருக்கு. ஒரு ஆள்னால வந்து ஒரு 5 விதமான இன்கம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேலரி இன்கம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் பிசினஸ், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இன்கம். இந்த 5 இன்கமும் சேர்த்து 12 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா கேபிட்டல் கெயின்ஸ் தனி ஒதுக்கிடுங்க. கேபிட்டல் கெயின்ஸ் இல்லாம மற்ற 4ல 12 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா கோயிங் ஃபார்வர்டு அவர் எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண வேண்டாம். சார் இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 months வந்து இந்தியாவில் இருப்பாங்க, 6 months வந்து யூஎஸ்ல இருப்பாங்க. அப்படின்ற நபர்கள் வந்து அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை வந்து அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணலாம்? 6 மாசம் தான்னாக்கா நீங்க சொல்றது 180 days. 180 டேஸா இருந்தா என்ஆர்இ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி கிடையாது. ஆனா இந்த 180 டேஸ் எப்ப 182 டேஸை கிராஸ் பண்றாங்களோ அது அந்த வருஷத்துல அவங்க ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி இந்தியா வந்து போறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி என்னன்னைக்கெல்லாம் இந்தியா வந்திருக்கீங்க, என்னன்னைக்கெல்லாம் எக்ஸிட் ஆயிருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ நீங்க வர்ற அன்னைக்கு நீங்க கரெக்டா 180 டேஸ் தான் நீங்க பிளான் பண்றீங்கன்னா நிக் ஆஃப் த மூமெண்ட்ல 2-3 சேலஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் வந்து டெல்லியிலேருந்து நான் டிராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் சார். நான் டெல்லியிலேருந்து ஆன்போர்ட் பண்ணுறதும் டெல்லியிலேருந்து வரேன், வந்து டிபோர்ட் பண்ணுறதும் டெல்லியிலேருந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அந்த டிசம்பர் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஃபாக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாக் பேஸ்னால ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன ஆகிடும்னா தெரியாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னாக்க யூ வில் பி லூசிங் யுவர் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்தியா விட்டு வெளியில் இருக்கிறது வந்து ஒரு 190 டேஸ்க்கு வெளியில் இருங்க. 190-195 டேஸ்க்கு வெளில இருங்க. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு 160 to 170 டேஸ் பிளான் பண்ணீங்கன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்ல வந்து ஒருத்தர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்காரு, ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல அவர் போட்டிருந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வந்து டாக்ஸ் பிடிப்பாங்களா? அதாவது என்ஆர்ஐயா இருக்கிற வரைக்கும் ஆஸ் லாங் அஸ் ஐ எம் என்ஆர்ஐ அவங்க வந்து எந்த விதமான டாக்ஸும் பிடிக்கக்கூடாது என்ஆர்இ அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இந்த RNORன்னு சொல்றோம், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். அப்ப நீங்க டாக்ஸ் பிடிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டாக்ஸ் பிடிச்சு டிடிஎஸ் ஒரு மாதிரி கட்டிட்டாங்க கூட நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ் கேட்கும். நீங்க லாஸ்ட் 7 yearsல ஹவு மெனி டேஸ் யூ ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதுல நீங்க 530. இந்த லாஸ்ட் 10 years ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் என்ஆர்ஐ அப்படின்னு கேட்பாங்க. 10 out of 10 அப்படின்னு போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 9 out of 10னாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டைம்ல நீங்க கிளைம் பண்ணிடலாம். மற்றவங்க எல்லாருக்கும் டாக்ஸ் பிடிப்பாங்க. சார் இப்போ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவில தான் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை வந்து அங்கே உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ்ல இருக்காருன்னா இப்போ யூஎஸ்லேயே வந்து எந்த பேங்க்ல வேணாலும் அவர் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியுமா? ஜென்ரலா வந்து இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது வந்து இந்தியன் பேஸ்ட் பேங்க்ஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த இந்தியன் பேஸ்ட் பேங்க்ஸ்ல பப்ளிக் செக்டரும் இருக்கு, பிரைவேட் செக்டரும் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டை வந்து ஒரு வெல்ஸ் ஃபார்கோலையோ ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்காலையோ இல்லைனா ஒரு டிபிஎஸ் சிங்கப்பூர் பேங்க்லையோ இல்லைனா ஒரு ஆஸ்திரேலியன் காமன் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் என்ஆர்இ அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ண முடியும், ஐசிஐசிஐல ஓப்பன் பண்ண முடியும், ஆக்சிஸ் பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம், இந்தியன் பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டை வந்து இந்தியன் பேஸ்ட் பேங்க்ல ஓப்பன் பண்ண முடியும். ஒரு சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு சின்ன பிரான்ச் மட்டும் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கே போய் கூட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். சார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க சொன்னீங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொன்னீங்க. இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்றதுக்கும்
நம்ம டைரக்டா வந்து அங்கே உள்ள ஒரு பேங்க்ல ஓபன் பண்ணி பணம் அனுப்புறதுக்கு என்ன வித்தியாசம்? பொதுவா என்ஆர்இ அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா, அங்கே வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல பணம் போடலாம். இங்க வந்து இந்தியாவில் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது தான். பட் ஆனா அவங்களுக்கு வந்து அதுக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் அவங்க வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்காலே நான் வந்து ஓபன் பண்ணிடலாமே, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அது மாதிரி அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பேங்க்லேயே ஓபன் பண்ணி நம்ம பணம் அனுப்பலாம்ல. ஏன்னா நமக்கு வந்து டாலர்ல தானே அது வரப்போகுது அப்படின்றப்ப இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான். இப்போ என்ன டிஃபரன்ஸ் என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா இந்தியன் பேஸ்ட் பேங்க்ல மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். பேங்க் ஆஃப் அமெரிக்கால வந்து ஆர் வெல்ஸ் ஃபார்கோ பேங்க்ல என்ஆர்இ அக்கௌண்ட்னு கிடையாது. அங்க உள்ள நார்மல் அக்கௌண்ட் தான் இருக்கு. செக்கிங் அக்கௌண்ட்டும்பாங்க, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும்பாங்க, அந்த மாதிரி உள்ள அக்கௌண்ட் தான் அமெரிக்கால இருக்கு. அதான் இந்த நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன், எது வந்து அட்வான்டேஜ்? கரெக்ட். ஸோ எது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்இ பொறுத்தளவுக்கு 2-3 அட்வான்டேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு 7% இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ஆர்இ பொறுத்தளவுக்கு எது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், என்ஆர்இல நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜென்ரலாக 1 இயர் கழிச்சு, 1 இயர் குறைஞ்சு போட முடியாது. 1 இயர் போடலாம், 444 டேஸ் போடலாம், 2 இயர்ஸ் போடலாம், 2 இயர்ஸ் போடலாம், 3 இயர்ஸ் போடலாம், 4 இயர்ஸ் போடலாம், 5 இயர்ஸ் போடலாம். இயர் இன்க்ரீஸ் ஆக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ நான் வந்து ஒரு என்ஆர்ஐயா ஒரு 10 இயர்ஸ் இருக்க போறேன், ஒரு 15 இயர்ஸ் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 7% வந்து டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா, நம்ம 2 பேரும் பிபிஎஃப் அக்கௌண்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போட்டால் 7.1, ஆனால் அன்லிமிட்டடா போட முடியுமா? போட முடியாது. அந்த 7.1க்கு அதுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். மற்ற இடத்துல எதுல போட்டாலும் நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ என்ஆர்இல உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு இந்தியாவில் வச்சுக்கேன். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எனக்கு எப்போ பணம் வேணும்னு நினைக்கிறனோ, ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எனக்கு நான் திருப்பி எடுத்துட்டு போகணும்னா இந்த ஆடிட்டர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணுமே தேவைப்படாது. நான் என்கிட்ட அதுல வந்து என்கிட்ட ஒரு 25 லட்சம் இருக்கு, என்கிட்ட ஒரு 30 லட்சம் இருக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கு. நான் அது வந்து எந்த விதமான டிடிஎஸ் பிடிக்காம திருப்பியும் நான் டாலர்ல மாத்தி உடனே கொண்டு போகணும்னா உடனே கொண்டு போயிடலாம். இது 2வது அட்வான்டேஜ். 3வது பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட்னு சொல்லுவோம். கரன்சி மார்க்கெட்னா கரன்சி ஃபிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ருப்பி வந்து பயங்கரமா டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன செப்டம்பர் அக்டோபர் எடுத்துக்கலாம். செப்டம்பர் 2024 அக்டோபர் நவம்பர் எடுத்தீங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து மாசத்துக்கு 0.5% கிட்ட 0.5% வந்து மாசம் கொஞ்சம் டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 88 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு, 88 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ நான் ஒரு ஓசிஐ கார்டு இல்லைன்னா நான் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், நான் துபாயில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா என்னுடைய பணத்தை வந்து வெறும் $1000 தான் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 88,000 கிடைக்கும். இப்போ 88,000 இங்கே வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த டாரிஃப் வந்த போது என்ன ஆச்சுன்னாக்க ஜப்பான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு $1 trillion வந்து ஆஃப்லோட் பண்ண போறேன், அதாவது அமெரிக்கன் டாலரை வந்து என்னுடைய கடன் பத்திரத்தை வந்து ஆஃப்லோட் பண்ண போறேன். இப்ப சைனாவும் அதை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சைனா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கடன் பத்திரம், அதாவது அமெரிக்காவோட கடன் பத்திரத்தை வந்து நாங்க பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் ருப்பி வந்து இப்ப ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது லாஸ்ட் 3 வீக்ஸ்ல அதனாலதான் தங்கம் டக்குன்னு ஒரே நாள்ல கீழே விழுந்து நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணோம், என்ன தங்கம் கீழே அப்படியே விழுந்துருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இப்ப நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன், என்னால வந்து இந்த கரன்சி பிளக்சுவேஷன் என்னாலே பண்ண முடியும் அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்ல இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. இது வந்து மற்ற அக்கௌண்ட்ல கிடையாது. சார் இப்போ வந்து டிமேட் அக்கௌண்ட் பற்றியும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரேடிங், அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கார். இவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, அதே மாதிரி இவங்களுடைய மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டிமேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாத்தையும் அவர் எப்படி அக்வயர் பண்ணுறது, அவருக்கு எப்படி அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? சார் நான் வந்து ஒரு ஓல்டேஜ் கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஓல்டேஜ் கப்பலுக்கு 80லேருந்து 85 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காரு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 50 லட்சம் ரூபா போட்டிருக்காரு. அதில் நாமினி போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்படி நாமினி போட்டிருந்தாருன்னா இந்த நீங்கள் சொன்ன ஃபாரின்ல இருக்காரு, அது கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். இப்போ அவங்க இறந்துட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நாமினி இவர் தான் இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதை கொடுத்துட்டு காப்பி ஆஃப் ஹிஸ் பாஸ்போர்ட் அதையும் கொடுத்து அந்த செக்கும் கொடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி இவர் பேரில் மாற்றி கொடுத்துருவாங்க.
இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து இவர் பேரில் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, இந்த டிமேட் அக்கௌண்ட்டை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வித்துட்டு கொடுத்துடலாம்ல, தே கேன் ஆல்சோ செல் த மணி அண்ட் தென் என்கிட்ட கொடுத்துடலாம், ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன ஏன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிமேட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் அ ப்ராசஸ் கால் டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்தளவுக்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு, டிசிஎஸ் ஷேர் வச்சிருக்காரு, டெல்கோ ஷேர் வச்சிருக்காரு, டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்காரு, நல்ல நல்ல கம்பெனி டைட்டன் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட ஷேர் இருக்கு. அந்த ஷேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இவர் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான்னா 2 விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டரா இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து அதுவும் நான் இந்தியன்ல வந்து ரெசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோதால போகலாம், குரோல போகலாம். இல்ல உங்களுக்கு யாரு புரோக்கரா இருக்காங்களோ, புரோக்கர்னா மோத்திலால் ஆஸ்வால், சோழமண்டலம் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல் ஒன், யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட நீங்களும் நார்மல் ரெசிடென்ட் ஆயிட்டீங்க, நீங்க நார்மலா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவீங்க. இல்ல சார் நான் அமெரிக்கால போய் நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிட்டேன், நான் ஒரு ஓசிஏ ஆயிட்டேன் அப்படின்னீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பிஐஎஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், பிஐஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி, அதுவும் டிமேட் அக்கௌண்ட் தான். அதை நீங்க ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்க அப்பாவுடைய ஷேர் இல்லைன்னா உங்க அம்மாவுடைய ஷேர் வந்து என்ன ஆகும்னா, அதுல உங்க பேர் நாமினி போட்டிருந்தாங்கன்னா அதுல இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அதுல இருக்கிற என்னென்ன பேலன்சஸ், அதாவது டிசிஎஸ்ல 100 ஷேர் இருக்கு, டைட்டன்ல 200 ஷேர் இருக்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல 500 ஷேர் இருக்குன்னா, இந்த எல்லா ஷேரையும் தூக்கி உங்களுடைய பிஐஎஸ் அக்கௌண்ட்ல, புது அக்கௌண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உடனே உங்களால விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களால விற்க முடியாது. விற்கிறதுக்கு என்ன வேணும்னா, பிஐஎஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வேற, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது வேற. ஸோ நீங்க இதுக்கு ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஜென்ரலா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயே வச்சிருப்பாங்க. இப்போ ஐசிஐசிஐ டைரக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3-in-1 அக்கௌண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்ல போனீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஜீரோதால பாத்தீங்கன்னா ஜீரோதாலையும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போயிட்டு அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட், அன்னைக்குள்ள பையர், அன்னைக்குள்ள செல்லரை பார்த்து தான் நீங்க விற்கணும். ஸோ இது ஜென்ரலா வந்து ஓசிஐ பொறுத்த அளவுக்கு இல்லைன்னா என்ஆர்ஐ பொறுத்த அளவுக்கு இது ஒரு ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கம்பர்சமான ப்ராசஸ். ஸோ நீங்க ஒரு டிமேட்டை ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் வித்தா மட்டும் பத்தாது. அந்த வருஷத்துல அவன் டிடிஎஸ் பிடிச்சிருந்தான்னா நீங்க அதுக்கு வேற ஐடி ஃபார்ம், ஏன்னா ஏஎஸ் அண்ட் டிஎஸ்ல நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி, எந்த ஷேர் வாங்கினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஎஸ் அண்ட் டிஎஸ் ரிப்போர்ட்ல உள்ள கேப்சர். இப்போ வயதான பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்து அவங்க வந்து நல்லா இருக்கும் போதே அவங்க பேருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது பெஸ்ட்னு சொல்றீங்களா? அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 2 விதமான அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்னு சொல்றோம். டிமேட் அக்கௌண்ட் ஆர் பிஏஎஸ் அக்கௌண்ட், அது வந்து கஸ்டோடியன் மாதிரி, அதாவது அந்த ஷேர் எடுத்து அந்த டிமேட் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதுல விற்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நான் ஜென்ரலா என்ன சொல்லுவேன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப சின்ன போர்ட்ஃபோலியோவா இருக்கு, ஒரு 2 lakhs தான் இருக்கு, ஒரு 3 lakhs தான் இருக்கு, ஒரு 5 lakhs தான் இருக்குன்னா, 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு உங்களுக்குன்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி 10 டாக்குமெண்ட்டுக்குள்ள 10. ஏன் அந்த 10 அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு இருக்குன்னா மினிமம் 3 டாக்குமெண்ட் அதுலயே வந்துடும். என்னென்ன டாக்குமெண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், April 1ஆம் தேதி வந்துச்சுன்னா இப்போ நீங்க டேக்ஸ் கட்டணும். அப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது அது இன்னொரு டாக்குமெண்ட். ஜென்ரலா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டும் போது வாட்டர் டேக்ஸும் சேர்த்து கட்டிடலாம். ஸோ வாட்டர் டேக்ஸ்னா CMWSSBபாங்க, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அது போக எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒருத்தர் வந்து நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, உங்க பையன் வந்து யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த 3 டாக்குமெண்ட் 4 டாக்குமெண்ட் உங்களால அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும், 1 2. அதே மாதிரி எஃப்டிக்கு, ஒவ்வொரு எஃப்டிக்குமே வந்து நீங்க வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஜென்ரலா நாமினி இருந்ததுன்னா தேவை கிடையாது. ஸோ ஜென்ரலா வந்து அதுக்குள்ள டெத் சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நீங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு 80 years ஆயிடுச்சு அப்படின்னீங்கனாலே முடிஞ்ச அளவுக்கு கன்சாலிடேட் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. சார், இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு என்ஆர்ஐ வந்து யூஎஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இங்க வந்து ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சினாரியோவில் அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு தவறுதலான விஷயங்களாலேயோ அவர் வந்து இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சினாரியோவில் இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு
மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரிகவர் பண்றது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்திருந்தது. கோவிட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர் ஃப்ளைட்ல போறாரு வராரு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடெலிட்டி அப்படிம்பாங்க, ட்ரேட் அப்படிம்பாங்க, சார்ல்ஸ் ஷ்வாப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுசஸ்லாம் இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே நிறைய இடிஎஃப்னு சொல்கிறோம், அந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 401k அப்படிம்பாங்க, அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்லை 529 இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்ல அவர் எங்கெங்கயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இங்கே எப்படி நாமினி ப்ராசஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸ் வந்து அமெரிக்காலையும் இருக்கு. ஜென்ரலாக அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற ஸ்பௌஸ், அவருடைய ஒய்ஃபையோ பசங்களையோ அங்கே நாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை, இப்போ ஏப்ரலில் இருக்கும், இது வந்து ஒரு குட் பாயிண்ட் இன் டைம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன சம்மரி டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி எந்த பர்டிகுலர் ஃபோலியோக்கு யாரை நாமினியாக போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு சமயம் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க. என்னுடைய கேள்வி அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவருக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகுது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் 60-65 வயசுல இருக்காங்க. அவர் நாமினியா போடணும்னா அவருக்கு ஆப்ஷன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை தான் போடணும், ஏன்னா அவருக்கு மேரேஜ் ஆகலை. அந்த மாதிரியான சினாரியோவில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ் நடந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வச்சிருந்தா அதை எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. அந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது தெரியணும், அந்த அக்கௌண்ட் நம்பர் எங்கங்கிறது தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெல்ஸ் ஃபார்கோ அக்கௌண்ட்ல நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய இமெயில் ஐடி, அது என்ன அட்ரஸ், அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். அதே மாதிரி நான் ஃபிடெலிட்டியில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபிடெலிட்டி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து ஒரு இமெயில் மாதிரி போடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் எப்படின்னா, இங்க எப்படி நமக்கு வந்து இங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்னு எப்படி இந்தியாவில் இருக்காங்களோ அதே மாதிரி யூஎஸ்லயும் வந்து சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க. ஜென்ரலா இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலா வந்து எய்தர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா யாராவது வேற யாராவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய சொந்தம் கசின்ஸா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வழியா கூட அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, எங்களுக்கு தெரியலனா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, we will find out. ஏன்னா அதுக்கு வந்து கம்பர்சமான ப்ராசஸ், அதனால பணம் போயிடாது. ஆனால் நீங்க வந்து அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.